வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போ சில்வர் கலரில் டிசைன் போட்ட ஒரு கிளாத் எம்ப்ராய்டு டிசைன் இருக்குது. இப்போ இது வந்து ஃபேன்சி சாரிக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி ஃபேஷனாக ஒரு ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம குயிக்காக பண்ணலாம். இப்போ இதில் டிசைனுக்கு பொருந்துகிற மாதிரி பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஆம் ஹோல் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸாக எடுக்கலாம், 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு நெக்கோட அகலம் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட அளவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. எப்போதும் நம்ம நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு மேலேருந்து 4.5 இன்ச்சில் அடையாளப்படுத்தி அதுக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். கொஞ்சம் வளைவாக வெளிப்பக்கம் அப்படியே வரைஞ்சிட்டு கீழே இருந்து இல்லை அரை வட்டமாக அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சு நமக்கு டிசைன் வர்ற பகுதி மேலே நம்ம வரைஞ்சது தான் நெக்கோட அளவு. இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வெளிப்பக்கம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே அதோட ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சு 3/4 இன்ச்செல்லாம் இருக்கிற மாதிரி பேப்பர் கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வரைஞ்ச பகுதியும் சேர்த்து கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி உள்பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேன்வாஸ் வைங்க. அது டிசைன் பண்ணுறதுக்கும் சேர்த்து கட் பண்ணி எடுத்த பகுதியோடு சேர்த்து வச்சுட்டு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பகுதியில் அப்படியே நம்ம தைச்சிடலாம். கேன்வாஸ்க்கு மேலே அதோட எட்ஜில் தைக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு நம்ம மெயின் கிளாத்துக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு கேன்வாஸ் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். இது கிளாத்து விலகி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தைக்கிறேன். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. கால் இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணுங்கள். இந்த சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விடும்போது தான் நமக்கு திருப்பி எடுக்கும்போது இந்த ஷேப் மாறாமல் நல்லா திரும்பி கொடுக்கும். கேன்வாஸ் உள் பக்கம் இருக்கும்போது அது கேன்வாஸில் தையல் படாமல் தைக்கும்போது நமக்கு அந்த கிளாத்து அப்படியே ஈஸியாக நமக்கு அந்த ஷேப் மாறாமல் திரும்பி வரும் பாருங்கள். இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கிறேன். இப்போ இதில் டாட் நம்ம இந்த டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் அதில் நீங்கள் டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்லேயே இதில் டாட் பிடிச்சோன்னா உள்பக்கம் ஒரு பீஸ் நம்ம டிசைனுக்காக ஜாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அளவுகள் மாறி போயிடும். இப்போ டாட் வந்து நம்ம லாஸ்ட்டில் பிடிக்கலாம். இது கிராஸ் பீஸ் பாலி காட்டன் கிளாத்து 1 சைடாக மடித்து தைக்கலாம். இப்போ நீங்கள் சேரீயில் இந்த கலர் இருக்குது அப்படிங்கன்னா சேரீலேருந்து கூட கொஞ்சமாக நம்ம உள்பக்கம் கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம வாங்குறதா இருந்தால் 1/4 மீட்டர் அளவு போதுமானது. சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர் கொடுக்க மாட்டாங்க, 1/2 மீட்டராக கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு 1/4 மீட்டர் அதுக்கப்புறம் நம்ம டிசைன் வேறு ப்ளவுஸுக்கெலாம் தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சைடில் கொஞ்சமாக மடிச்சுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இதில் 3 பீஸ் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி டிசைனுக்கு பைப்பிங் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஷேப் மாறாமல் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம பைப்பிங் பண்ணும்போது மடித்து தைக்கிற அளவுக்கு 2 சைட்லேயும் கொஞ்சமாக விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கி அதுக்கப்புறமா மடித்து பைப்பிங் பண்ணணும். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கும்போது பைப்பிங் நல்ல மெல்லிஸாக இருக்கும். தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு சில்வர் கலர் கிளாத்தும் பாலி காட்டன் அந்த டிசைன் கலரில் உள்ள கிளாத்தும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கேல் அளவு அப்படிங்கும்போது 1.25 இன்ச் அளவு அகலம் இருக்கும்.
இது நேர் பீஸ் ரெண்டையும் ஒன்று போல் வச்சு 2 சைட்லேயும் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். சில்வர் கலர் கிளாத்து ப்ளைனாக இருந்ததுனால நான் இதில் அப்படியே ப்ளைனான கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் இருந்து கூட கட் பண்ணி எடுக்கலாம். இது அப்படியே நம்ம திருப்பி எடுத்துகிட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு சின்ன சின்ன பீஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா டெய்லர்கள்லாம் 600 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வாங்கலாம். இதில் நம்ம எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு நம்ம அதோட அமௌண்ட்டை நம்ம சேர்த்து நம்ம தனியாக நம்ம வாங்கணும். அந்த 600 ரூபா வந்து நமக்கு ப்ளவுஸுக்கு உண்டான சார்ஜஸ் தான். இப்போ இது நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த கேன்வாஸை ஒரு ப்ளைனான ஒரு பேப்பரில் வச்சு நான் அடையாளப்படுத்துகிறேன். இந்த கேன்வாஸ் அளவுக்கு பேப்பரில் அப்படியே 2 சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். கேன்வாஸை அப்படியே 2ஆக மடித்து நம்ம வரைஞ்சிருக்கிற பகுதியில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம ஏற்கனவே தச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பீஸை வந்து கரெக்டாக இந்த சைட்லேருந்து கிராஸில் வைங்க. சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அதிலிருந்து கிராஸில் வைக்கிறேன். கிராஸில் வைக்கும்போது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு உத்தேசமாக அந்த மாதிரி வைங்க. அடுத்தடுத்து நெருக்கமாக நம்ம கீழே வரைஞ்சிருக்கிற லைன்லேருந்து நமக்கு தையலுக்காக கொஞ்சம் விட்டு இந்த பக்கம் அந்த கிளாத் வந்து அந்த பீஸோட பகுதி நமக்கு இருக்கணும். அந்த லைனை விட்டு வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. மேலே உள்ள பகுதியை நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. மேலே வந்து நமக்கு அந்த வளைவாக வரும்போது கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று மேலே தான் வரும். நம்ம இப்போ வைக்கிற பகுதியை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பீஸ் அப்படியே வச்சு அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தான் முடிச்சிருக்கிறேன். நம்ம திருப்பி தைக்கும்போது சரியாக வந்துடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படியே திருப்பி இந்த பக்கமாக கிராஸில் வைங்க. லைனை விட்டு ஒரு 1/4 இன்ச்சாவது வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பீஸ் வச்சு அப்படியே பார்த்துக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி கீழே தையல் லைன் இருக்குது பாருங்கள். அந்த தையல் லைனில் இருந்தே அது அப்படியே திரும்புது பாருங்கள். இந்த சைடில் இருந்து அப்படியே திரும்பும். கரெக்டாக அந்த தையல் லைனில் இருந்து நமக்கு அப்படி திரும்பும். நம்ம திருப்பும்போது கரெக்டாக அந்த பகுதியில் இருந்து அப்படியே திருப்புங்க. திருப்பி மேலே நமக்கு ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த வரைஞ்சிருக்கிற லைன் அதை ஒவ்வொரு பீஸாக நம்ம மடிக்கும்போது அந்த பகுதி நமக்கு தெரியுது. அதை அப்படியே அதில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. ஆரஞ்சு கலர் வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே திருப்பி விட்டுருங்க. கீழே நம்ம தச்சிருக்கிறதுனால கரெக்டாக அந்த பகுதியில் நமக்கு மடியும். இப்போ ஒரு சைடு தச்சு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடில் அப்படியே திருப்பி இந்த பக்கமாக மடிங்க. நம்ம இந்த சைடில் திருப்பி தான் நம்ம கிராஸில் வச்சுருக்கோம். அதனால் அப்படி திருப்பி மடிச்சிருங்க. தச்சு முடித்ததுக்கப்புறம் மேலே அந்த சில்வர் கலர் பக்கம் அந்த தையல் தெரியுது பாருங்கள். தையலை ஒட்டி அப்படியே கட் பண்ணுங்கள். தையலில் படாமல் கட் பண்ணிடுங்க. ஏன்னா தையல் அதில் இருக்கணும். இப்போ இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ். இதுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். மேலே ஜாயிண்ட் ஆக்கும்போது கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா கீழே உள்ள பீஸெல்லாம் நம்ம சும்மா அப்படியே தச்சு விட்டுருக்குறோம். அதனால் கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கம் திருப்பி தைக்கும்போது தான் அந்த பீஸ் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆனால் பைப்பிங் கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்கு அகலமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி தைக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே திருப்பி இதுக்கு மேலே அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த கிராஸ் பீஸோட அளவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அடிப்பக்கம் திருப்பி தைக்கும்போது கீழே உள்ள பேப்பர்லாம் நம்ம பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அடிப்பக்கம் தெரியாமல் இருக்கணும். அதனால் கிராஸ் பீஸோட அகலம் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கெலாம் எடுத்துகிட்டு ஒன் சைடாக மடித்து தைச்சி கரெக்டாக அடிப்பக்கம் அப்படி திரும்பி இருக்கிற மாதிரி மடித்து தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுக்கலாம். அந்த முதுகு பக்கத்தில் அப்படியே நெக்கு பகுதியில் 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு ஏற்கனவே நம்ம தச்சு வச்சுருக்கிற பீஸில் அதில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த லைனில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தையல் லைன் தெரியுது. அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவு வந்து சரியாக வந்துடும்.
சைட்லேயும் அந்த லைன் இருக்குது. இன்னும் 2-3 பின் வேணாலும் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைனில் ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா ஒரே கேன்வாஸில் நம்ம உள்பக்கம் உள்ள பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். அதனால் அந்த அளவு வந்து நமக்கு மாறாது. ஒரு சைடு தைச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடும் தைச்சிடலாம். பார்க்கும்போது நிறைய வேலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள டிசைன் தான். கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா குயிக்காக முடிச்சிடலாம். தைச்சிட்டு இந்த பேப்பர் எல்லாமே நம்ம பிரித்து எடுத்துடலாம். அப்படியே கிழிச்சு எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். இப்போ திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பகுதியில் கேப் இருக்குது. இப்போ இதில் சின்ன சைஸில் ஒரு ஒயிட் பீடு எடுத்துருக்குறேன். இந்த 2 பீஸும் மடிகிற பகுதி இருக்குது பாருங்கள். அந்த கார்னர் பகுதியில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சிட்டு அடிப்பக்கம் முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பகுதியில் அப்படியே இப்படி விட்டு அந்த ஆரஞ்சு கலர் பீஸோட கார்னரில் இந்த பீடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தச்சு முடிச்சாச்சு. இது ஃபேஷனாக அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து ஃபேன்சி சாரிக்கெலாம் பொருந்துகிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து சில்க் சாரிக்கும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள மாடல் தான். இப்போ இது டெய்லர்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்